பேசி முடிச்சு கேட்டேன். பாப்பா ஜாக்கிரதை, தள்ளாதீங்க தள்ளாதீங்க. முதல்ல இந்த சிறப்பான எழுச்சியான அன்பான வரவேற்பை கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். போன் எடுத்துக்குவா, வீடியோ வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. தம்பி தம்பி அவர்கிட்ட போட்டோ போன் கொடுத்து முதல்ல அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு கடைசி 16 நாட்களா தமிழ்நாடு முழுக்க அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு போயிட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலையும் கூட்டணி வேட்பாளர்களுக்கு கூட்டணி சின்னத்திலையும் வாக்கு கேட்டு இன்னைக்கு கோவை மாநகருக்கு வந்திருக்கிறேன். தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு அருமை சகோதரர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், கோவை வடக்கு தொகுதிக்கு அருமை சகோதரர் திரு செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். நான் இங்க வந்தது உங்ககிட்ட வாக்கு கேட்கறதுக்கு, நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும், வெற்றி பெற வைக்கணும்னு கேட்கறதுக்காக வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது நீங்க எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. கரெக்டா? முடிவு பண்ணிட்டீங்களா? வெற்றி உறுதியா? உதயசூரியன் வெற்றி உறுதியா? செந்தில் பாலாஜி வெற்றி உறுதியா? செந்தமிழ் செல்வன் வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரிய சின்னத்துல வெற்றி பெற வச்சு பாருங்க. போன சட்டமன்ற தேர்தலுக்கு நான் வந்தேன், அப்பவும் பிரச்சாரம் பண்ண. போன முறை நம்ம இந்த கோவை மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இந்த முறை அதே தவிர மீண்டும் செஞ்சிடக்கூடாது. இந்த முறை சரியா வேலை பார்த்து சரியா ஜெயிச்சு காட்டணும். ஜெயிச்சு காட்டுவோமா? முதல்ல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய உங்களுடைய வெற்றி வேட்பாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு துரை செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கும், துணை செயலாளர்கள் திரு கோட்டை அப்பாஸ், கல்பனா, தளபதி இளங்கோ அவர்களுக்கும், எஸ்எம்பி முருகன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் டிஎஸ்பி கண்ணப்பன், பாலசுப்ரமணியம், ஆனந்தகுமார், பொதுக்குழு உறுப்பினர்கள் உதயகுமார், முருகன், முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு பொங்கலூர் பழனிசாமி அவர்களுக்கும், கார்த்திகேயன், ஆனந்தகுமார், மணிகண்டன், நோயல் செல்வம், சசிகுமார், சரஸ்வதி, வடவள்ளி குப்புசாமி, சந்திரசேகரன், தொகுதி பார்வையாளர் திரு மதுரை பாலா, பகுதி கழக செயலாளர்கள் சேதுராமன், சிவகுமார், மனோகரன், பசுபதி, தேவசீலன், முருகேசன், சிவகுமார், கண்ணன், பக்ருதீன், விஜயகுமார், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தனபால், இளைஞரணி துணை அமைப்பாளர் திருமலை ராஜா, லாரா பிரேம்தேவ், கோவை அருண்குமார், துரை பிரவீன்குமார், மணிகண்டன், இப்னோ, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும், இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகளுக்கும், சகோதரிகளுக்கும், அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய எழுச்சியை பார்க்கும் போது நிச்சயம் அனைத்து தொகுதியிலும் வெற்றி உறுதிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த முறை 10க்கு 10 தொகுதியும் உறுதி அப்படிங்கறது நாம செஞ்சு காட்டணும். இந்த தேர்தலை செஞ்சு காட்டணும். இந்தி திணிப்புக்கு எதிராக ராணுவத்தையே சந்திச்ச வீரமோ துணிச்சலும் உள்ள இளைஞர்களை தந்த மண் இந்த கோயம்புத்தூர் மண். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த கோயம்புத்தூர்ல உங்களை எல்லாம் சந்திப்பதுல நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். உங்களுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய தெற்கு பகுதிக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்களை உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாரு. கடந்த சில ஆண்டுகளாகவே கோவையில் மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த தெற்கு மண்டலத்தையும் மேற்கு மண்டலத்தையும் கழகத்துக்கு ஆதரவா கழகத்துடைய கோட்டையா மாத்தி வச்சிருக்கவர் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். இவருடைய வேகத்தை இவருடைய உழைப்பை பார்த்த பாசிச சக்திகள் நம்முடைய எதிரிகள் இவரை எப்படியாவது முடக்கணும்னு பிளான் பண்ணாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போது இவருக்கு பெரும் நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனா சங்கிகளுடைய கனவெல்லாம் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நாம ஜெயிச்சு காட்டணும். பாசிச கூட்டமோ சங்கி கூட்டமோ இந்த கோவையை அவங்களுடைய கோட்டைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கோட்டைய அவங்களோட கோட்டை இல்ல, இது திமுகவோட கோட்டைங்கிறத
திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு அசைவின் மூலமாகவும் நிரூபிச்சுட்டு வராரு. கரூர் நம்ம தலைவர் அவர்கள் சொன்னது மாதிரி கரூர் இவருக்கு பிறந்த வீடா இருந்தாலும் இன்னைக்கு கோவை தான் இவருக்கு புகுந்த வீடு. நிச்சயம் பிறந்த வீட்டை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாரோ அதே மாதிரி புகுந்த வீட்டையும் கண்ணும் கருத்துமா பாத்துப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருக்கா? எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி, கடின உழைப்பாளி. வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் உங்களை சந்திக்கக்கூடியவர் கிடையாது திரு செந்தில் பாலாஜி அவர்கள். உங்களோடு இருக்கக்கூடியவர், வருஷம் முழுக்க உங்களோடு பயணிக்கக்கூடியவர். நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி உங்களுடைய குறைகளை கேட்டு அதை சரி செய்யக்கூடியவர். உங்க குடும்பத்தில் ஒருத்தரா இருக்கக்கூடியவர் தான் திரு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள். ஆகவே உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய வெற்றி வேட்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடி தரணும்னு உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி கோவை வடக்கு தொகுதிக்கு ஒரு நல்ல வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் சகோதரர் செந்தமிழ் செல்வன் அவர்களை தலைவர் அவர்கள் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. திரு செந்தமிழ் செல்வன் அவர்களை உங்க இடத்துல அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு எல்லாம் நல்ல அறிமுகமானவர் தான் திரு செந்தமிழ் செல்வன் அவர்கள். அவர் வாக்கு சேகரத்தில் அவருக்கு வாக்கு சேகரிக்கிறதுல எனக்கு என்ன பெருமைன்னா, அவரும் இளைஞரணியிலிருந்து வந்தவர், இளைஞரணியுடைய செயலாளர் தான். இளைஞரணியில சிறப்பா செயல்பட்டு பகுதி துணை அமைப்பாளர், அப்புறம் மாவட்ட அமைப்பாளர், அப்புறம் மாநகர அமைப்பாளர், மாவட்ட செயலராகி எப்போதும் மக்களோடு மக்களா இருக்கிறவர் தான் திரு செந்தமிழ் செல்வன் அவர்கள். நீங்க எப்ப வேணும்னாலும் அவரை தொடர்பு கொள்ளலாம், அவரோட பேசலாம், அவரை பார்க்கலாம். அவர்கிட்ட எந்த உதவினாலும் நீங்க போய் நிக்கலாம், எந்த கோரிக்கையும் அவர்கிட்ட போய் சொல்லலாம். அந்த கோரிக்கையெல்லாம் முதல் வேலையா அவர் சரி செய்வதுதான் அவருடைய தலையாய பணியா இருக்கும். ஆகவே அவரையும் நீங்க மிகப்பெரிய வெற்றி பெற வைக்கணும்னு உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு என்னென்ன திட்டங்களை நம்ம கொடுத்திருக்கிறோம்? கடந்த 5 வருஷத்துல உப்பிலிப்பாளையம் கோல்ட்வின்ஸ் இடையே இன்னைக்கு 1800 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு புதிய பிரம்மாண்ட மேம்பாலத்தை கட்டி கொடுத்தது யாரு? நம்முடைய திராவிட மாடல் அரசு. காந்திபுரம் பகுதியில் இன்னைக்கு 300 கோடி ரூபாய் செலவுல உலக தரத்துல ஒரு லைப்ரரி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். பெரியார் நூலகமா அதை கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். 132 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பிரம்மாண்டமான செம்மொழி பூங்கா, 57 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பெரிய கடை வீதி பகுதியில புதிய தங்க நகை பூங்கா, வாலாங்குளம் சங்கனூர் பள்ளம் இடையே 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல நீர் வடிகால், ராஜவீதி அரசு மேல்நிலை பள்ளியில 8 கோடி ரூபாய்க்கு புதிய பள்ளிக்கூட கட்டிடங்கள், வடகோவை மரக்கார நடுநிலை பள்ளியில புதிய பள்ளி கட்டிடம், காந்திபுரம் சத்தி சாலையில புதிய ஆம்னி பேருந்து பஸ் ஸ்டாண்டு, காட்டூர் பகுதியில புதிய 1 கோடி ரூபாய் செலவுல புதிய அறிவுசார் மையம் சயின்ஸ் சென்டர், குறிஞ்சி கார்டன் மற்றும் சரோஜினி வீதி பகுதிகளில் சாலைகள் சரி செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்கு என்னென்ன செஞ்சு கொடுத்திருக்கிறோம்? 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மருதுமலை சாலை இன்னைக்கு சீரமைக்கப்பட்டிருக்கு. 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மேட்டுப்பாளையம் சாலையில இன்னைக்கு புதிய மார்க்கெட் கட்டிடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். சங்கனூர் ஓடை புனரமைப்பு வசதிகள், 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வேளாண் பல்கலைக்கழகத்துல நம்மாழ்வார் பெயர்ல இயற்கை வேளாண் ஆராய்ச்சி மையம், 780 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பில்லூர் 3வது குடிநீர் திட்டம், வடவள்ளி அரசு பள்ளிக்கு புதிய கட்டிடங்கள், கே புதூர் மாநகராட்சி பள்ளியில ஒரு புதிய யோகா மையம், மாநகராட்சி 41வது வார்டுல நகர்ப்புற துணை சுகாதார மையம், 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மருதமலை சுப்பிரமணிய சாமி கோயில்ல பக்தர்களுடைய வசதிக்காக இன்னைக்கு லிப்ட் வசதி அமைச்சு கொடுத்திருக்கிறோம். இதை விட எல்லாத்தையும் விட முக்கியமான கோரிக்கையை இந்த பகுதி மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. கோவை பெரிய கடை வீதி மற்றும் கிராஸ் கட் ரோட் வியாபாரிகள் பயன்பெறுகின்ற வகையில ஒரு மல்டி லெவல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மற்றும் மல்டி லெவல் பார்க்கிங் அமைத்து தர வேண்டும் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆட்சி அமைஞ்சோன்னு நிச்சயம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாரு. அதே மாதிரி புளியக்குளம், அம்மன்குளம், கல்லுக்குழி, ஓசிமி நகர், காந்தி நகர் பகுதி மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க. நம்முடைய ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர்கள் நிச்சயம் இந்த 2 கோரிக்கைகளையும் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். இந்த 2 தொகுதிக்கு என்னென்ன செஞ்சிருக்கோங்கிறத நான் சொன்னேன். இன்னைக்கு இந்த 5 வருஷம் தமிழ்நாட்டுக்கு முழுக்க நம்முடைய முதலமைச்சர்கள் என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க? போன சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதி அத்தனையும் காப்பாத்திருக்கிறோம். சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். நம்முடைய முதலமைச்சரா பொறுப்பேற்றோன்னு அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். போன முதல் சொன்னோம், செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? தலைவர் சொன்னதை செஞ்சு காட்டியிருக்கிறார். இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 900 வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பசியோடு இருக்கக்கூடாதுன்னு காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தோடனே முதலமைச்சர் காலை உணவு திட்டம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்களை வர வச்சுட்டோம்.
அடுத்து கல்லூரிக்கு வர வைக்கணும்னு இன்னைக்கு கல்வி ஊக்கத்தொகை ஒவ்வொரு மாணவருக்கும் அரசு பள்ளியில படிச்சுட்டு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. இப்போ சமீபத்துல 2 மாசத்துக்கு முன்பு அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துட்டு தான் உங்களை எல்லாம் சந்திக்க நம்ம வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். போன சட்டமன்ற தேர்தலில் நாம சொன்ன வாக்குறுதி கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அதை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா, நான் 5000 ரூபாய் கொடுக்கறேன்னு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகை கொடுத்தாங்க. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு மகளிருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாங்க. மகளிர் என்ன பண்ணீங்க? காலைல 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. அவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம். நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை தொகையை ஒன்றிய பாஜக அரசு, மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அவங்க எடுத்துருவாங்களோன்னு ஷார்ப்பா போய் பணத்தை எடுத்துட்டீங்க. அதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வாக்குப்பெட்டியில 2வது இடம், வாக்குப்பெட்டியில 2வது இடம், பேர் செந்தில் பாலாஜி இருக்கும், பக்கத்துல உதயசூரிய சின்னம் இருக்கும், அந்த சின்னத்துல நீங்க வாக்களிக்கணும். அதே மாதிரி வடக்கு தொகுதியில திரு செந்தமிழ் செல்வனோட பேர் இருக்கும், வாக்குப்பெட்டியில 2வது இடம், பக்கத்துல உதயசூரிய சின்னம் இருக்கும். இது 2 பேரையும் வாக்களிச்சு இவங்க 2 பேரும் வாக்குப்பெட்டியில 2வது இடம். ஆனா வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கையின் போது இவங்க 2 பேரும் முதல் இடத்துக்கு வரணும். உதயசூரியன் தெற்கு தொகுதியிலையும் ஜெயிச்சாச்சு, வடக்கு தொகுதியிலையும் ஜெயிச்சாச்சுங்கிற செய்தி வரணும். செஞ்சு காட்டுவீங்களா? வெற்றி உறுதியா? அதே மாதிரி சில வாக்குறுதியும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. மகளிர் போட்டோல இருக்கிறீங்களே, சரி காட்டுறேன். போட்டோ நீயே எடுத்துட்டியா? அது என்ன போட்டோ? முக்கியமான வாக்குறுதி ஒன்று கொடுத்திருக்கிறோம் தெரியுமா? மகளிர் உரிமை தொகை திட்டம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தோம்னா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, உரிமை தொகையை அதிகப்படுத்தி 2000 ரூபாய் கொடுப்பேன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். இது என்ன போட்டோ? என்ன போட்டோ தெரியுமா? டெல்லிக்கு போய் 4 கார் மாறி மோடிய போய் சந்திச்சுட்டு வெள்ளம் வரும்போது மூஞ்செல்லாம் மூடிக்கிட்டு அழுதுகிட்டு வெள்ளம் வந்தாரு. அந்த போட்டோ தான் இந்த போட்டோ. இப்பதான் புதுசா இருக்கு, சேர்ந்துருக்கீங்க. மூஞ்ச மூடிட்டு இருக்காருல்ல, அவர்தான் எடப்பாடி பழனிசாமி. இங்க பாருங்க, இந்த போட்டோ நான் எடுத்துட்டு வரல, இதெல்லாம் என் கணக்குல வராது, சரியா? இப்படிதான் மோடிக்கு ஒரு இந்த போட்டோ நீயே வச்சுக்கப்பா, எனக்கு வேணாம். போட்டோ எடுத்துக்கணுமா? பேசி முடிச்சிடமா? நீங்க எல்லாம் மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? யார் அந்த மொரட்டு அடிமை? மோடியுடைய நம்பர் 1 மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி. இவ்வளவுதான்மா நான் சொன்னேன். இதுக்குதான் இவ்வளவு பஞ்சாயத்து. இப்போ மெட்ரோ திட்டத்துக்கு பணம் கொடுத்தாங்களா? நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு கடந்த 5 வருஷத்துல நான் சொன்னல இவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம், இவ்வளவு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். நன்றிப்பா. இவ்வளவு செஞ்சிருக்கமே, ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டங்கள் கொடுத்திருக்காங்களா? மெட்ரோ திட்டம் காட்டினல, இதுக்கு பணம் கட்டிட்டு இருக்கோம், இது வரைக்கும் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. கல்வி நிதி கொடுக்கல. போன பட்ஜெட்ல, ஒன்றிய அரசு பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல, தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல. அதனாலதான் சொல்றேன், மோடியுடைய நம்பர் 1 மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன. இதுக்குதான் அவர் கோச்சுக்கிட்டு என்ன சொன்னாருன்னா, உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, என்ன அனுபவம் இருக்கு அவருக்கு அப்படின்னு பேசிட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு உண்மைதான், நீங்க எந்த அனுபவம் எனக்கு கிடையாது, குறிப்பா இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன்.
அந்த போட்டோவோட இது நல்லா இருக்குல்ல. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, அவர் தான் முன்னாள் முதலமைச்சர். இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு. இதைத்தாமா காட்டின, இப்பவும் விருப்பம் இல்லாம தான் காட்டியிருக்க. நீங்க கேட்டதுனால காட்டின. எனக்கும் அந்த போட்டோக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன திட்டுறாரு தெரியுமா? என்ன கெட்ட வார்த்தையில மட்டும்தான் திட்டல, செத்து போன்ட்டாருமா, என் உயிரை வாங்குற அப்படின்ட்டாரு. மீண்டும் நான் சொல்றது, போட்டோ உனக்கு வேணுமா? வீட்டுல ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்க போறியா? நம்முடைய முதலமைச்சர் சொல்ற மாதிரி, தலைவர் சொல்ற மாதிரி, இந்த தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை நம்ம தோற்கடிக்கணும், தமிழ்நாடு அணி நம்ம ஜெயிச்சு காட்டணும். ஜெயிச்சு காட்டுவோமா? 10 தோல்வி பழனிசாமிய மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி இந்த தேர்தலோட வீட்டுக்கு அனுப்பணும். செஞ்சு காட்டுவோமா? நீங்க அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்க போறீங்க. நீங்க முடிவெடுத்துட்டீங்க. கரெக்டா? நீங்க எல்லாம் தெளிவா இருக்கீங்களா? உறுதியா இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு தேதி 17, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் 6 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, போய் பேசினாரு, திட்டங்கள்லாம் சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்தாரு, போனோம், போட்டோ காட்டினாரு, கலைஞ்சு போயிட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த 6 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திங்க, போய் பிரச்சாரம் பண்ணுங்க, பேசுங்க. நம்முடைய 5 வருஷம் திராவிட மாடல் ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர் என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோங்கிறதையும் சொல்லுங்க. எல்லாத்த விட முக்கியம், சங்கி கூட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள விடக்கூடாது. விட்டோம்னா நமக்கு டேஞ்சர். முக்கியமா இந்த கோயம்புத்தூர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப தெளிவான முடிவு எடுக்கணும். நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா? சரி, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியுமா? நானும் வேட்பாளர் தெரியுமா உங்களுக்கு? நானும் தேர்தல் நிக்கிறேன், வேட்பாளர். நானு எந்த தொகுதியும் தெரியுமா? சேப்பாக்க திருவில்லிக்கேணி. எனக்கு அப்பப்ப ஞாபகப்படுத்துங்க, நான் மறந்துடுறேன். நான் இன்னும் என் தொகுதிக்கு ஒரே ஒரு நாள் தான் போயிருக்கேன் வாக்கு கேட்டு. இனிமேதான் போகணும். ஜெயிச்சுதான் நம்பிக்கை இருக்கு. ஆனா என் தொகுதியை விட்டுட்டு நான் இங்க கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன். திரு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் செந்தமிழ் செல்வன் அவர்களுக்கும் வாக்கு கேட்கிறேன்னா என்ன அர்த்தம்? எனக்கு என் தொகுதி வெற்றியை விட அண்ணன் செந்தில் பாலாஜியுடைய வெற்றி, சகோதரர் தமிழ்ச்செல்வனுடைய வெற்றி மிக மிக முக்கியம். சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி வெற்றியை விட இங்க கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியும் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியுடைய வெற்றி மிக மிக முக்கியம். சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல நீங்க 2 பேரையும் ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? அடுத்த 6 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? வாக்காளர் சந்திச்சு பேசுவீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா நிச்சயம் 2 பேரும் எதிர்த்து போட்டியிடக்கூடியவங்க டெபாசிட் பறி போற அளவுக்கு 2 பேருடைய வெற்றி இருக்கணும். சாதாரணமா ஜெயிக்கிறது நல்ல விஷயம் தான், மறக்க முடியாத வெற்றி தான். ஆனா எங்க தோத்துருக்கோமோ அங்கிருந்து ஜெயிச்சு காட்டணும்னு வச்சுக்கோங்க, அது மிக மிக முக்கியமான வெற்றியா இருக்கும். யாராலையும் மறக்க முடியாத வெற்றியா இருக்கும். அந்த வெற்றியை இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து, முக்கியமா இந்த கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியிலிருந்து மீண்டும் இது நம்முடைய திமுகவுடைய கோட்டை இந்த 2 தொகுதியும் அப்படிங்கறத இந்த தேர்தலில் நீங்க நிரூபிச்சு காட்டுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களையும் திரு செந்தமிழ் செல்வன் அவர்களையும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய குரலாக நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக போது உறுதி. அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமா இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக செயல்பட்டு இந்த கோயம்புத்தூருக்கு என்னென்ன தேவையோ அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவார். அந்த வாக்குறுதியை நான் உங்களுக்கு கொடுத்து விடைபெறுகின்றேன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி. ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன்.